அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இந்த யோக நிலையில் வந்தாலே அந்த கர்ம வினை அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல தடுக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு இதாகவே இருக்குது சாமி. இந்த கர்ம வினையை அழிக்கணும் அப்படின்னாலே யோக நிலை யோகம் பண்ணினாலே கர்ம வினை தன்னாவில் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடையாளத்துக்கு நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க. ஐயர் என்ன பண்ணுவார், ஒரு 10 கல் வச்சு அடுக்கிட்டு அதில் யாகம் நட்டுவார். யாகம் நட்டும் போது உன் புடவையை போடு, உன் நகையை போடு, உன் கம்மலை போடு, முகத்தை போடு, உன் பணத்தை போடுன்னுவார். இதெல்லாம் அவர் அந்த நெருப்பில் ஏன் போட சொன்னார் அப்படின்னு இவன் சிந்திக்கிறதே கிடையாது. அது ஏன் போட சொல்கிறாருன்னா, அதெல்லாம் போட்டிங்கன்னா உன்னுடைய கர்ம வினை அந்த தீயில் பொசுங்கி போயிடும். ஏன்னா ஒரு பொருளை நீ வெளியே போட்டிங்கன்னா காற்றடிச்சுன்னா அது இன்னொரு இடத்துல இருந்து விட்டுரும். ஒரு தண்ணியில் போட்டினாலும் அழியாது, அது இன்னொரு இடத்துல தள்ளி போய் விட்டுடும். இல்லை வெறும் மண்ணில் போட்டினாலும் அது அங்கேயே கிடக்கும். ஆனால் தீயில் போட்டால் இருக்காது. அப்போது கர்ம வினைன்றது தீயால் கரைக்கப்படணும், அழிக்கப்படணும். அதுக்காக யாகம் நடத்தி காட்டினாங்க. ஆனால் அது அடையாளம் தான், நிஜம் கிடையாது. ஏன்னா உன் புடவையை பாவம் பண்ணிச்சு, உன் நகையை பாவம் பண்ணிச்சு, உன் வேஷ்டியை பாவம் பண்ணிச்சு, உன் இது கம்மலை பாவம் பண்ணிச்சு, இல்லை உன் பணம் பாவம் பண்ணிச்சா? ஒன்றும் கிடையாது. பாவம் பண்ணது உன் உடல். ஒரு கையை வெட்டி அதில் போடுவியா? போட மாட்டேன். அப்போது எது பாவம் பண்ணிச்சோ அதை போட நம்ம விரும்புறதில்லை. பாவம் பண்ணாத பொருள் எது ஈஸியான பொருள் அடுத்தது எது கட்டிக்கலாமோ அதெல்லாம் போடுன்னு தெரியும். காரணம் என்ன? நம்மளுடைய பாவம் அழியணுன்ற எண்ணமே இல்லை நமக்கு. அடுத்தது அதையே செய்துக்கினே இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதே யாகத்தை உள்ள யோகம்ன்ற முறையில் தீயை கொளுத்தும் போது உன்னுடைய உடலுக்குள்ள அடங்கி இருக்கிற பாவங்கள் அழிக்கப்படும். அந்த பாவங்கள் எப்போ எந்த பிரிவில், இந்த ஒரு பிரிவிலே அழிச்சிட்டு வேணால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா முன்னாடி நம்ம எவ்வளோலாம் பாவம் பண்ணிக்கணும் யாரால் அறிய முடியும்? கணக்காக வச்சுன்னுக்குறோம். அதனால் இது எப்போ அழிஞ்சு போதோ அப்போ உன் மனமும் அழிஞ்சு போயிடும். உன் மனமும் எப்போ அழிஞ்சு போதோ நீ கடவுளை காட்சியாக காண்பிடலாம். அது வரைக்கும் நீ அதில் வேண்டுகினே இருக்கணும், அதை செய்துக்கினே இருக்கணும். இறைவா முன்னை நான் பார்க்கணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. நான் செய்கிறேன், என் கடமையை உன்னை தேடி வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடைவீங்க. ஆனால் அது இந்த பிறவி நாளைக்கு இத்தனை நாள் 6 மாதம் இல்லைன்னா மந்திரமாவது 48 நாள் செய்ய, இல்லை 80 நாள் செய்யன்றது கடவுள் விஷயம். உலகத்திலேயே உயர்ந்த பொருள் அது. அந்த பொருள் அடையினா நீ உயர்ந்தவனாக மாறணும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் ஆயிடுச்சு. சுத்த பொருள் படைக்கும் போது எப்படி இருந்தோமோ அப்படி ஆகிட்டோம்னா இறைவன் நம்மளை சேர்த்துப்போம். இதுதான் சாமி வழி. அது அதான் சாமி. இப்போ ஆரம்பத்தில் இந்த பாதிக்கு வந்தது திருமுழு பாடல் தான் சாமி. மெயின் விஷயம் ஐயாவோட வீடியோ பார்த்துனதுக்கு முன்னாடி அந்த திருமுறை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடும்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புனைந்தம் காலாமணி விலை. அதுதான் சாமி. அது நீங்கள் இந்த பாடலுக்கு முன்னாடி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்புன்றது கோயில் காம்பவுண்டு மாதிரி. எந்த மாதிரி? கோயில் காம்பவுண்டு மாதிரி. உள்ளம்ன்றது இறைவன் குடியிருக்கிற மூலஸ்தானம் மாதிரி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கோயிலை சுற்றி வந்துட்டு புத்தி போட்டுன்னு போயிடுறோம். அவசர அவசரமாக வரும், கோயிலுக்கு உள்ளே கூட போகல, வெளியே நிற்கிறோம். இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி புத்தி போட்டு போயின்னுக்கிறோம். அப்போ நீ எதை சுற்றிட்டு வந்த? காம்பவுண்டை தான் சுற்றணும். ஒரு நாள் உள்ளே போகவே இல்லை. ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான்னா உள்ளே ஒளிஞ்சின்னு கிடக்கிறான். ஏன்பா அவன் உள்ளே போய் ஒளிஞ்சுன்னுக்கிறான்னா, அங்கே தாண்டா நீ செய்கிறது எல்லாம் ஒருத்தன் பார்த்துன்னு இருப்பான். இந்த மேலே இருக்கிற உடம்பை எதையுமே ரெக்கார்ட் பண்ணாது. ஆனால் உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பொருள் தான் நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு, டே பாவி நீ செய்யாத அக்கிரமம் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ சொல்லும் தெரியுமா? பாடம் பண்ணாதவனுக்கெல்லாம் மரணத்தில் சொல்லும், பாடம் பண்ணவனுக்கெல்லாம் பாடத்திலே சொல்லும். பாடம் பண்ணோம் நாமெல்லாம் மறந்து போன விஷயத்த அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீ எவ்வளோ பெரிய யோகியண்டா இதோ காட்டுறேன் பாருன்னு நாம் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். கண்டிப்பாக பாடம் பண்ணவே இல்லைன்னா இழுத்துன்னு இருக்கும். யம தர்மம் வாசலே நிற்பான். வாடா போலாம் போகிறதுக்கு மனம் இருக்காது. அப்போ
கண்ணுக்கு முன்னாடி ஓடும். அந்த கண்ணுக்கு முன்னாடி ஓடும்போது உன்னால திருத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வேற வழியே கிடையாது, நீ போய் தான் ஆகணும். அந்த வேதனையை உன்னால் தீர்க்கவே முடியாது. ஆனால் பாடம் பண்ணும்போது வரக்கூடிய வேதனையை உன்னோட அறிவை கொண்டு, ஓ இவ்வளோ தவறு பண்ணனா, அப்போ நான் யோகியன் இல்லை, இந்த தவறுகளெல்லாம் திருத்திட்டா நான் ஒரு நாள் யோகியன் ஆகிடுவேன்னு தவறுகளை திருத்தக்கூடிய வாய்ப்பை ஐயாவோட பாடம் மூலியமா கொடுக்குறாரு. கண்டிப்பா சார். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? புரியுது சார். எல்லாரும் எங்க போய் போராடினா நாம எங்க வந்து போராடிங்கிற பாரு. யமம் வரத்துக்கு முன்னாடியே அந்த போராட்டத்துக்கு தயாராகி இப்போ திருத்திக்கிறோம். திருந்த நாள் யமம் வர மாட்டான், நம்மள தேவர்களெல்லாம் வந்து கூட்டுன்னு போவாங்க. ஞானம் அடைஞ்சவனை யமன் நெருங்கவே மாட்டான். மார்கண்டேயன் இறைவனை நெருங்கினதுனால தான் யமனை எட்டு வச்சான் இறைவன். வேற யாருக்காவது வந்து யமனை எட்டு வச்சிருக்காரா? அப்போ உலகத்தில் ஒருத்தன் கூட யோகினே இல்லையா? இருக்காங்கல்ல. ஏன் ஏன் அப்படி இல்லை? வேற யாருக்கும் உதைக்காத உதைய மார்கண்டேயனுக்காக உதைச்சான ஐயா. அது இறைவனே சொல்லிட்டு கதியான்னு சொல்லிட்டு அவர் வந்து இறைவனை பிடிச்சிட்டார். சரணாகதி. இந்த பாடத்தோட முடிவுலையும் இவ்வளோ தெளிவாக இருக்கிற நாம குடஞ்சி 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 எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயா உன் பாதத்தை தவிர வேற ஒரு பாதம் எனக்கு இல்லையான்னு அந்த பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அதுதான் சாமி குஞ்சுத பாதம். இறைவன் நடராஜ பெருமான் எந்த பாதத்தை தூக்கி காட்டுறாரோ அந்த பாதத்தை சரணடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிறவியே இல்லாத மாதிரி. அதுதான் சரணாகதி. ஞானத்தோட முடிவும் கடைசியில் எங்கே போய் சேர்க்கும்? சரணாகதியில் போய் சேர்க்கும். அந்த சரணாகதி அடைஞ்ச மனசு எப்படி இருக்கும்? குழஞ்சிடும். ஒரு மண் அப்படியே கொண்டு வந்து சேர்த்து பானையை செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரணும் என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றணும், போட்டு மிதி 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 மிதிக்கணும், திரும்ப தண்ணியை ஊற்றணும், திரும்ப மிதி மிதி மிதிக்கணும். இந்த அடியெல்லாம் எந்த பானம் எந்த மண் வாங்குதோ அதுதான் எதை ஒன்றா செய்யக்கூடிய தகுதி வரும். இப்போ கூட நாம் ஐயா போட்டு நம்ம மிதிக்கிறாரு, தண்ணியை ஊற்றி மிதிக்கிறாரு. எதுக்காகனா இந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு அவர் நினைச்சா மாதிரி சீடர்கள் கூட்டம் உருவாகும்னு இன்னைக்கு நம்மளை போட்டு மிதிக்கிறாரு. உருவாகுமா? கண்டிப்பாக உருவாகும் சாமி. அது அந்த உருவாகி அந்த பானையை வந்து ஐயா தான் வந்து சாமி அது கண்டிப்பாக அதை வேக வச்சு நம்மளை பாதுகாப்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக சாமி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சாமி. அதை பணத்தை சேர்த்துட்டுனா அது வந்து எப்படி அது வந்து அந்த கர்மா வந்து இதுவாகும்னு சொல்லிட்டா ஒரு நோய் வந்து நோய் மூலிமா வந்து அந்த கர்மா கைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சதை வந்து நம்ம தான தர்மம் பண்ணோன்னா அது வந்து நம்ம நோய் இல்லாத வந்து நம்மளோட வந்து வாழலாம் சொல்லிட்டு. அதேமாரி சாமி 1.5 வருஷம் ஐயோட பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எனக்கு வந்து உடலில் எந்த உபாதையும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துருந்தது சாமி. எனக்கு உடலில் எந்த நேரமும் ஹாஸ்பிட்டல் கையை தான் நடந்துன்னு இருப்பேன். சம்பாரிச்சது போலாவே ஹாஸ்பிட்டல் கையும் தான் எதுவுமே குத்துன்னு இருப்பேன். இந்த பாதிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அப்பெண்டெக்ஷன் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க எனக்கு. அது ஒரு 12,000 ஆச்சு எனக்கு செலவு. அது வந்து அதான் ஐயோட பாதிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து செஞ்சே சொல்லக்கூடாது சாமி. ஐயா சொல்லியிருக்காரு, இந்த ஆளை வந்து சேர்த்து வச்ச காசை வந்து நம்ம வந்து இப்போ இன்னைக்கு சொன்னீங்களா சாமி, ஒரு 10 ரூபா இருந்தாலும் 1 ரூபா இருந்தாலும் அதை வந்து அதான் சாமி. கர்ணன் வந்து ஒரு இது வந்து உதாரணம் வந்து ஒருத்தர் தர்மம் கேட்கும் போது கூட வந்து என்னங்க இதேமாரி வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குத்துருக்காரு சாமி. அவர் வந்து என்ன சாமி இதுமாரி வந்து அதை கர்ணனை வந்து கேட்குறாங்க, என்ன இதுமாரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்தீங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த குடுக்கும் போது குத்துடணும் பட்டுன்னு, இல்லை டக்குன்னு மனம் மாறிட்டோம். அதனால வந்து அதை நினைக்கும் போது குத்துணும். அந்த பிசாங்கையா அதெல்லாம் கணக்கு கிடையாது கொடுக்கும்போது. அதான் சாமி அனைவரும் வந்து அந்த நீங்கள் சொல்கிறாங்க சாமி, தான தர்மம் 10 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் நம்ம கையில் இருந்தது வந்து யார் எவரெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அது வந்து கேட்டு வந்து கொடுத்தது கிடையாது, நம்ம வந்து கொடுத்தணும் சாமி. அதுதான் வந்து 1.5 வருஷம் ஆகும் சாமி. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை சாமி, மாத்திரை வந்து சாப்பிட்டதில்லை சாமி இது வரைக்கும். ஐயாவோட இதில் வந்து ஐயா போட்ட பிச்சை சாமி. எனக்கு எவ்வளோ நான் தவறுதல் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். உண்மையாலுமே அது வந்து நினச்சி பார்த்தாலே இன்றைக்கி வந்து நான்லாம் இப்போயும் வந்து ஓப்பனாக சொல்லுதுன்னா வாழ்க்கையில் என்னன்னு தெரியாது சுற்றிங்க அந்த சாமி. நான் ஒரு பொறுக்கி மாரி சுற்றிங்க தான். அது என்னன்னு சொல்ல தெரியல. அது சரக்கு வச்சிங்கன்னு என்னென்னோ பண்ணிங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஐயாவோட பாதையில் வந்ததுக்கப்புறம் அது ஐயா சாமி, ஐயா போட்ட பிச்சை சாமி. இந்த வாழ்க்கையை எனக்கு வந்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது வந்து தையல் போட்டிருக்காங்க சாமி. இங்கே வந்து அந்த இது வந்து லேப்ராஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க, இந்த தையல் போட்டிருந்தாங்க. அப்பயும் போயிட்டு நான் வந்து இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல. ஏன்னா கட்டான விஷயம் எனக்கு திரும்ப நடக்கல, கட்டான விஷயம் எனக்கு வேலை செட் ஆகலை. போவேன் வருவேன்
எனக்கு வந்து மனநல ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு இது சாமி. அது வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் போயிட்டு கவுன்சிலாம் எடுத்திருக்கேன் சாமி. அது ரொம்ப எனக்கு அடிக்க ஒரு 3 வாட்டி வந்து சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு வாழ்க்கையை வெறுத்த போய் இந்த தொப்புளில் வந்து இது தையல் ஒன்று போட்டிருந்தாங்க சாமி. அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கு அப்புறம் அப்பயும் போயிட்டு நான் வந்து ஒய்சா போட்டு போய் அங்கேயே குடிச்சிட்டு வீந்துங்க வந்தேன் சாமி. போயிட்டு வரவே வீட்டுக்கே வரல. அப்புறம் வீட்டில் கேட்குறாங்க, நீ என்ன நினச்சிடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர் வந்து 3 மாதம் ஒரு 6 மாதம் அந்த வயிற்றுலாம் தூக்கூடாது. வேலைக்கே போகல. நான் சம்பாதிச்சு வச்ச காசு இது வரைக்கும் வீட்டிலே கொடுத்தல சாமி. இது வரைக்கும் நான் சொன்னதுன்னா இப்போ ஐயாவோட பாதையில் வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்ச காசு வந்து எப்படி சொல்கிறேன், உலகத்துக்கு நீ சம்பாதிக்கிற காசு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா 5 ரூபா உலகத்துக்கு கொடு சொன்னார் சாமி. அதேமாரி வந்து இப்போ வந்து என் குடும்பத்துக்கும் நான் அதை வந்து உபயோகப்படுத்துகிறேன். அதேமாரி உலகத்துக்கும் உபயோகப்படுது எனக்கும். இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிடலாம், இந்த பாதிக்கு வரத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சிடலாம். எல்லாமே தேவையற்ற செலவு சாமி. ஆனால் இந்த பாதிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயாவோட பாதிக்காம எல்லாமே தேவையான செலவு தான். என்னோட வருமானம் வந்து இப்போ வந்து 12,000 தான் சம்பளம் சாமி. அந்த 12,000 வருமானமே இன்னைக்கு வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது சாமி. எனக்கு வந்து ஐயா சொல்கிற இந்த பாதையில் வந்ததுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான், நீ வந்து நிம்மதியாக இருப்பான். இந்த வாய்க்கு சொல்கிறேன், அது வந்து சத்தியம் சாமி, உண்மை சாமி. அதுக்கு உண்மை, கண்டிப்பாக உண்மை சாமி. ஆனால் என்னோட வாழ்க்கை எப்பயும் முடிஞ்சிடும் சாமி. ஆனால் வந்து ஐயா வந்து இதை வந்து நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்லைடா, நீ வாழ வேண்டிய வேற ஏதாவது என்னை வந்து நான் வந்து உன்னை வந்து வேற பாதையை காமிக்கிறேன், அந்த பாதைக்கு நீ போயிட்டுனா இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியாது. நான் வந்து அப்படின்னா சொல்கிறேன், அப்பா அம்மாலாம் அடிச்சிருக்கேன் சாமி. நான் வந்து அது வந்து அம்மா அடிச்சதில்லை. ஏன்னா அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து எப்படி தெரியல, அம்மாவை பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்து சிலது வந்து எனக்கு வந்து பிடிச்ச சில விஷயம்லாம் பண்ணுவார். இது வந்து சொந்த விஷயத்தை வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதுவும் அந்த இதுவாக பண்ண வேண்டாம். அது என்ன ஐயா தான் சொல்கிறாரு. இது வந்து மனசில் வந்து ஏன்னா இது நம்ம நாணத்தை பற்றி நான் அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். இது வந்து சொந்த விஷயத்தை வந்து ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் சாமி, வேற எதுவும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் சொல்லிடுறேன் சாமி. நான் அதே சாமி அப்பா வந்து ஃபுல்லாக வந்து அப்பா நான் ஈபியில் தான் இருக்கார், அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். ஆனால் ஃபுல்லாக வந்து சரக்கு அடிச்சு அவர் வந்து அதை குடும்பத்தை வந்து குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பமே கெட்டுன்னு சொல்லுவாங்க சாமி. அது உண்மை சாமி. அது குடும்பத்தில் வந்து கவர்மெண்ட் வேலை அவர் குச்சி அதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணார், ரொம்ப அடிப்பார். அதனால் வந்து எங்களுக்கு நீ நான் இதுமாரி வந்து அப்பா வந்து அடிக்கிறாரு, நீ மட்டும் பார்த்து கம்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு பொறுத்த முடியல சொல்லிட்டு நான் வந்து அப்பாவும் அடிச்சிருக்கேன் சாமி. ஆனால் வந்து ஐயாவோட பாதிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அப்பா அம்மாவை நீங்கள் சொல்லிடுங்க சாமி, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிடுங்க. மாதா ஐயாவை சொல்லியிருக்காரு, குரு கூட அப்புறம் தான்டா. ஏன்னா வந்து மாதா பேர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் இந்த வந்து உலகத்தில் வந்து உன்னை வந்து கடவுள் கூட அப்புறம் தான். இந்த உலகத்துக்கு ஒன்று வந்து காட்டுறது வந்து மாதா பேர் தான். அவங்கள எவன் வந்து தெய்வமாக நினைக்கிறானா அவன் ஒரு நாள் கடவுளை வந்து பாப்பாண்டா அடிச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஐயா சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் வந்து இந்த 1.5 வருஷத்தில் இப்போ தான் தெரியுது அம்மானா அப்பானா வந்து எப்படின்னு சொல்லிட்டு உணர வச்சவர் வந்து எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஐயா மட்டும்தான். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு நானா பாதையை காட்டி நான் வந்து நாணத்தை அடையிறேன், அதெல்லாம் வந்து அது வேற விஷயம் சாமி. ஆனால் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு பாடலில் சொல்லுவார் சாமி, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓமப்படைன்னு சொல்லியிருக்காரு சாமி. இது வந்து இந்த விளக்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து அது வந்து ஒரே விஷயமா சொல்லிடுறேன் சாமி. நான் இந்த உயிரை கூட நம்ம உயிர் கூட அப்புறம் தான்டா, இந்த உயிரை கூட மேலானது வந்து ஒழுக்கம், அவ்வளோதான் சாமி. இது ஒழுக்கம் இல்லாத ஒருத்தரால வாழறதே வேஸ்ட். ஒழுக்கம் இல்லைன்னா யாரும் இங்கே பாடமே பண்ண முடியாது. இந்த பாதி காலத்துக்கு அப்படியே வந்துருக்கு சாமி. அதுதான் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் பக்தியாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் அடிப்படை பேஸ்மெண்ட் எதில் இருக்குதுன்னா ஒழுக்கன்ற அந்த கட்டுமானத்துக்கு மேலே தான் இவ்வளவுமே நடக்கும். ஒழுக்கம் இப்போ ஒரு திருடனை கூப்பிட்டு வந்து பாடம் கொடுத்து நீங்க பண்ண பண்ணுவாங்களா? அது வாய்ப்பு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனா நாம என்ன பண்றோம், குரு பக்தியை வளர்க்குறோம். எதுக்காக குரு பக்தி வளர்க்குறோன்னா, பக்தியுள்ள ஒரு மனசால எப்படி இருக்குன்னா, நமக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குதுப்பா, அந்த தெய்வத்துக்கு நான் என்ன ஆனாலும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்னு அவங்க என்ன பண்ண பயபக்தியோடு வாழும்போது தன்னால ஒழுக்கம் வந்துடும். யாரும் அவங்கள வாட்ச் பண்ணவே வேண்டாம், தன்னால ஒழுக்கம் வரும். அப்போ பக்தியுள்ள ஒருத்தர் ஒழுக்கமாகிடுவாங்க. அந்த ஒழுக்கம் உள்ள ஒருத்தருக்கு யோகம் கொடுக்கும்போது அவங்க இன்னும் வேகமாக அதில் வருவாங்க. பக்தியே இல்லை, ஒழுக்கமே இல்லை, நேராக வந்துட்டா எத்தனை நாளைக்கு நினைப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம் வேணும். எவ்வளோ தவறுதல் பண்ணிதாலும் வந்து நான் பக்தியில் எந்த உடல் இல்லை சாமி. நம்ம ஃப்ரெண்டோட ஒரு சொல்லியிருக்காரு, நம்ம முன்னாடி நல்லது நடந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு சுற்றிட்டு இருக்கோம், சுத்தாத இடமே கிடையாது. அவர் வந்து கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லதும் இருந்திருக்காரு கெட்டது இருந்திருக்காரு. நான் சுத்தாது எங்கேயுமே சுத்தாத அவர் நம்மனா கடல் கும்பிட்டே இருக்கேன். இது 3 நாள் ஒரு கட்டாய நேரத்தில் மேரேஜ் ஆகலை.
கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து வேலையும் கிடைக்கல. அப்புறம் என்ன அவர் கூட்டுக்காரண்ணா அப்படிலாம் நீ விட்டுப்பா, அதான் எனக்கு தெரியாது. அவர் வந்து நல்லது செய்வார் தான் சொல்லிட்டு நம்ம கடவுளை கும்பலாம் கிடையாது. அவர் என்ன வேணாலும் கஷ்டத்தை கொடுத்துட்டான். ஆனால் நான் வந்து அவர் கோயில் கோலம் போடுறதுலாம் நான் விட மாட்டேன், என்ன வேணாலும் நான் போயிட்டான்னு சொல்லிட்டு அதேமாரி வந்து இந்த பத்திக்கு போனதான்னு சொல்லிட்டு ஐயா வந்து இந்த பாதிக்கு நம்மளை வந்து வர வச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து ஒரு நல்லவன் வந்து இந்த பாதிக்கு வந்து நல்லவன் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைடா, அது வந்து இயல்பு தான் அது. ஆனால் ஒரு கெட்டவன் இந்த பாதிக்கு வந்துட்டு அவன் நல்லவன் ஆகிட்டான்னு வச்சியா, அதுதான் நான் பெரிய சொன்னேன் சாமி. அது வந்து நான் ரொம்ப வந்து அதை ரொம்ப கெட்டனா இருந்தேன் சாமி. இந்த பாதிக்கு காட்ட முடியாது, கண்டிப்பாக உண்மை சாமி. அது அதான் சாமி. அது ஒரு விஷயம் சாமி. ஐயா வந்து நானா பொக்கிஷை நம்மளுக்கு தந்திருக்கா சாமி. அதை வந்து ஒரு தாய் வந்து எப்படி ஒரு 10 மாதம் கருவை சுமந்து அதை எப்படி பாதுகாக்கிறாளோ அதேமாரி வந்து நம்ம வந்து தாய் சாமி மூலிமா வந்து அதை நம்ம வந்து அந்த கருவை வந்து சுமந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த வழியை வந்து உங்கள் மூலிமா காட்டுறாரு சாமி. அது நான் கண்டிப்பாக வந்து உணர்ந்துருக்கேன் சாமி. ஐயா வந்து உங்களுக்குள்ள தான் இருந்து கண்டிப்பாக எங்களை வழிநடத்துறாரு சாமி. இந்த வந்து ஐயா வந்து விதையை வந்து போட்டுட்டாரு, ஐயா வந்து விதையை வந்து போட்டுட்டாரு. அதை மரமாகத்தான் இல்லைன்னா அதை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வந்து நம்ம காரணம் தான். அதை வந்து நீங்கள் மரமாகத்துக்கு நீங்கள் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கீங்க. இது வந்து சத்தியம் சாமி, இது 100% உண்மை சாமி. அது வந்து நீங்கள் தான் வந்து ஐயா வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போகும்போது சொல்லியிருப்பாரு, நான் நிறைய வந்து இந்த உலகத்தை நான் சொல்லணும், எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, நிறைய சொல்லணும்னு பார்க்குறேன், ஆனால் கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அவர் விட்ட இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க சாமி. அது வந்து கண்டிப்பாக இது உண்மை சாமி. இது நான் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. நான் வந்து அதிகமாக எதனா பேசியிருந்தா வந்து என்ன எதனா தவறாக நினைக்காதீங்க. ஏதோ எல்லாமே ஐயாவின் செயல் தான், என்னோட செயல் எதுவும் இல்லை சாமி. ஆத்மானா சார், கண்டிப்பாக சார். சரணம் சரணம்